ஹாய் பத்தாஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் இன்றைக்கி நெகமம் போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான கோயிலை பார்த்தேன். இடம் வந்து கேரளா டைப்பில் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இருக்குது, அமைதியாக இருக்குது. நிறைய மரங்கள், நிறைய மரம் நிறைய இருக்குது. எனக்கு வந்து இது சிவன் கோவில் மாதிரி தெரியுது. வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ரிவ்யூ பார்ப்போம். என்ன கோயில் இது? சிவன் கோயில். நிறையா பழங்கள் சிந்திருக்குது பார்த்தீங்களா? என்ன பழம் இல்லை, நிறைய பழங்கள் சிந்தி இருக்குது. நல்லா ஆலமரம் தொட்டில் கட்டி விட்டுக்கிறாங்க சாமிக்கு. ஏதோ ஒரு அம்மன் நாடு தெரியுது. சின்ன கோயில், ஒரு அம்மன் நினைக்கிறேன். ஆமாம், இடம் சூப்பராக இருக்குது. கேரளா மாடலில் இருக்குது பாருங்க. அம்மனை சரியா? அம்மன் சரியா தெரியலையே. அம்மன் சேலை கட்டி அழகாக இருக்கலாம். அம்மன் தாய் பார்த்துட்டிங்களா? ஓகே. அடுத்தது இன்னொரு கோயில் இருக்குது. அது எந்த கோயில்? இங்கேயும் வந்து ஊஞ்சல் கட்டிகிட்டு இருக்கிறாங்க சாமி. தான் ஊஞ்சலாக பாதம் பதிச்சிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது கோயில். வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்னு. அங்கே ஏதோ சப்தகன்னிமாரர்கள் அப்படிங்குவாங்க. ஆமாம், அவங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், அவங்க தான் சப்தகன்னிமார்கள். கேமரா இந்த அளவுக்கு கிளாரிட்டி, நல்லா கிளாரிட்டி இல்லை கேமரா. அதனால் ஓரளவுக்கு காமிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இடம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பார்க்கு மாதிரி இருக்குது. ஆமாம், இடம் பாருங்கள். சுற்றியும் தென்னந்தோப்பு எப்படி இருக்குது? சுற்றியும் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குதா பாருங்கள். சுற்றியும் தென்னந்தோப்பு அழகாக இருக்குது. அடுத்தது விநாயகோவில் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கம் விநாயகர் இருப்பாங்க. எஸ், விநாயகர் கோவில் எவ்வளோ அழகாக இருக்கிற. அப்படி தொந்தி விநாயகன் தெரியுதா? விநாயகர் கோவில். ஆமாம், கேமரா கிளாரிட்டி பற்றல, ஓரளவுக்கு தான் என்னால் காமிக்க முடியுது. இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஒரு ஓவர் வியூ பாருங்கள். கேரளா டைப்பில் இருக்குது. உங்களுக்கு கேரளா டைப் தான். உங்களுக்கு ஃபுல்லாக அழகாக இருக்குது. அடுத்தது வந்து மெயின் மூலவர் சன்னதிக்கு போவோம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு சிவன் கோயில் மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் நாம். அழகாக இருக்குது. கோபுரம் பாருங்கள். கோபுரம் கிளாரிட்டி தெரியவில்லை. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மொபைல் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா எடுத்து போட முடியும். கோவில், சிவன் கோவில். இது பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கோயில். மேடை பார்த்தீங்களா? எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கோயில் செவுரு. ஆமாம், மேடை. வாங்க நம்ம இந்த வழியாக போயிடுவோம். இது எப்படி இருக்குது இடம்? வியூ நல்லா இருக்குதா? கேரளா டைப்பில் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வரணும்னு பார்த்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு, வந்துட்டேன். கம்பமெல்லாம் வச்சுக்கிறாங்க, தீபம் ஏற்றுவாங்களாட்டுது. காவல் தெய்வம் நல்லபடியாக பொருளத்தா சாமி வெட்டியத்தா காவல் தெய்வம் பார்த்துட்டிங்களா? இது மூலவர். என்ன சாமின்னு தெரியல, இன்றைக்கி அடைச்சிருக்குது. வெள்ளிக்கிழமைனால தான் நம்மளுக்கு கொடுப்பனை இல்லை. ஓகே, நன்றி.
மீண்டும் நாம் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே இருக்கிற கோயிலில் நாம் வந்து பார்ப்போம். கோயில் மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்டான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். தயவு செய்து நீங்கள் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கோயில் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, அதுவும் வில்லேஜுக்குள்ளே, கிராமத்தில் எல்லாத்தையும் நாம் எடுத்து போடுவோம். ஆமாம், கோவில் மட்டும் இல்லை, நிறையா பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடுவோம். நிறையா ஹிட்டன் பிளேஸ் இருக்குது, நிறைய மறைந்திருக்கும் அழகிய பகுதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாம் வந்து அடிக்கடிக்கு பார்க்கலாம். ஆமாம், சரி, வீடியோ லென்த்தாக போகுது. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். வணக்கம் பத்தாஸ். நன்றி நன்றி நன்றி. லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சா அந்த பெல் பட்டனை அமுத்தி விட்டு வந்துடுங்க. ஆமாம், அப்போ தான் இந்த மாதிரி கோயிலில் என்னை பார்த்து ஒரு 4 பேர் இந்த மாதிரி கோயிலெலாம் எடுத்து போடுவாங்க. நன்றி பத்தாஸ். கிளிகள், மரங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே.